Hi friends, welcome back. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான முருங்கைக்காய் வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதாக கொஞ்சமாக நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வெங்காயமும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாஸ்குள்ளலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி அதுக்கு நாங்கள் நல்லா கழுவி எடுத்துருக்குறோம் சுத்தம் பற்றி. இந்த மாதிரி நல்லா சுத்தமாக செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் பச்சை கலர்லேயே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் கலர் மாறும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஃபுல் தண்ணியும் நல்லா அந்த முருங்கைக்காய் மூலிமா அப்சர்வ் ஆகி நல்லா அது வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ எல்லா தண்ணியுமே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த முருங்கைக்காயோட கலர் லேசாக கொஞ்சமாக மாறி இருக்குது பாருங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.